ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். டிசம்பர் 6 வெள்ளிக்கிழமை நாளைய தினம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி விரதம். குளிக்கக்கூடிய தண்ணீரில் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் கலந்து மறக்காமல் தலைக்கு குளிச்சுடுங்க. உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களும் இந்த சஷ்டியோடு ஒரு முடிவுக்கு வரும். அது என்னென்ன பொருட்கள், குளிக்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி சேர்த்துக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீரில் என்னென்ன பொருட்களை சேர்த்து குளிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் வரக்கூடிய இந்த சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. சஷ்டிலேயே வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டின்னு சொல்லி 2 வரும். இதில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் இருக்குல்ல, இதை தான் பெரிய சஷ்டி விரதமாக நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள், பேரு, புகழ் இது எல்லாம் வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னா கட்டாயம் வளர்பிறை சஷ்டிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுலேயும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த ஒரு சஷ்டி விரதம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு ஒரு கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பழமொழி. உண்மையை சொல்லப்போனால் அதுக்கு என்ன மீனிங்னா, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பம் தரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிக்கான ஒரு முக்கியமான நோக்கமே. அந்த வகையில் இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு சஷ்டி விரதத்தை நம்ம குழந்தை பாக்கியத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. நம்மளோட பொருளாதார முன்னேற்றத்துக்கும் நம்மளை பிடிச்சிக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் நீங்குவதற்காகவும் நாம் இந்த ஒரு சஷ்டி விரதத்தை பயன்படுத்திக்கலாம். அதுலேயும் முதல்ல சஷ்டி விரதம் வெள்ளிக்கிழமை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா, காலையில் சரியாக 11 மணி 15 நிமிடத்துக்கு அப்புறம் தான் சஷ்டி திதி ஆரம்பிக்குது. ஒருவேளை சஷ்டி சம்பந்தமான விஷயங்கள், வழிபாடுகள் செய்யணும்னா வெள்ளிக்கிழமை காலை எதுவும் செஞ்சிடாதீங்க. எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும், பூஜையாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் காலையில் 11 மணிக்கு மேலே செய்கிறது சிறப்பு. அது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை சேர்த்து நீங்கள் குளிக்கும்போது இது உங்களுக்கு கூடுதல் பலனை ஏற்படுத்தும். பொதுவாக ஒரு விரத நாள், ஒரு விசேஷ நாள் இருக்குன்னா அந்த விரத நாள், விசேஷ நாளில் நம்ம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? குளிக்கிறது. குளிக்கக்கூடிய விஷயத்தில் இருந்தே நீங்கள் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்கிறீங்கன்னா கட்டாயம் அந்த ஒரு விரத நாள் மற்ற விரத நாட்கள் மாதிரி இல்லாமல் ரொம்ப சிறப்பாக அமையுமா. அந்த விரத நாட்களில் உங்களோட விரதத்துக்கோ நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாட்டு முறைக்கோ எந்த விதமான தங்கு தடையும் இருக்காது. அந்த விரத நாளை முழுமையாக கடைபிடிச்ச ஒரு திருப்தி உங்களுக்கு வந்து சேரும். சரி, காலையில் 11 மணிக்கு தான் நீங்கள் சஷ்டி திதி ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறீங்க. வெள்ளிக்கிழமை காலையில் நாங்கள் குளிப்போம், அப்போ சஷ்டி திதி இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி கவலைப்பட வேணாம். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் அன்றாட வேலை பார்க்கலாம். 11 மணிக்கு மேலே சஷ்டி திதி ஆரம்பிக்குதுல்ல, அதுக்கப்புறம் உங்களோட வழிபாட்டை செஞ்சுக்கலாம். ஒருவேளை இந்த பதிவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க, நாங்கள் 11 மணிக்கு மேலே பார்த்துட்டோம், இல்லை இந்த பதிவை பார்க்கறது முன்னாடி குளிச்சுட்டோன்னா பரவாயில்லை. மாலை நீங்கள் வீட்டில் பூஜை செஞ்சு வழிபாடு நடத்துவீங்களே, அப்போ பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி கூட தாராளமாக குளிச்சுட்டு இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை கலந்து குளிச்சுட்டு நீங்கள் மாலையில் முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடத்தலாம். ஆனால் சஷ்டி விரதத்தில் ஏதாவது ஒரு நேரம், அது காலையோ மாலையோ ஏதாவது ஒரு நேரம் குளிக்கும்போது இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் கலந்து தலைக்கு குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்மளோட சேனல்ஸில் தொடர்ந்து வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும், நம்மளோட பதிவுகள் எல்லாமே ஆன்மீக சம்மந்தப்பட்ட பதிவுகளாக தான் இருக்கும்னு. அதில் ஒரு சில நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, இந்த பரிகாரத்தை நாங்கள் ஒரு முறை செஞ்சு பார்க்குறோம், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் செய்கிறோம், அதுக்கான பலன் எங்களுக்கு கிடைக்காம இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கட்டாயம் அப்படிப்பட்டவங்களுக்கு பதில் என்னவா இருக்குன்னா, நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னா அது எதுவுமே வீண் போகிறது கிடையாது. கட்டாயம் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய எல்லா தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ஒரு பலன் உண்டு. அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் நல்லது நடக்கும். அதுலேயும் முருகப்பெருமான் கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம். அப்படிப்பட்ட முருகப்பெருமான நீங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் நீங்கள் வணங்கலாம். கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி விரதம் இருக்குல்ல, இந்த சஷ்டி விரதத்தை யார் யார் பயன்படுத்திக்கலாம்னா, இப்போ தீபாவளி முடிஞ்சு வந்திருக்கக்கூடிய கந்த சஷ்டி விரதம் இருந்துச்சுல, ஒரு 6 நாட்கள் விரத நாட்கள், சூரசம்ஹாரம், அதில் முருகப்பெருமான வழிபடாமல் விட்டுட்டோம், அந்த விரதத்தை நாங்கள் தவற விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை பயன்படுத்திக்கோங்க. கிருத்திகை நட்சத்திரத்தையும் பயன்படுத்திக்கோங்க. சரி, காலை நேரத்தில் குளிக்கிறீங்களோ மாலை நேரத்தில் குளிக்கிறீங்களோ, குளிக்கக்கூடிய தண்ணீரில் என்ன பொருட்கள் சேர்க்கணும்? முதல் பொருள், முக்கியமான பொருள், ஒரே ஒரு அன்னாசி பூ. இந்த அன்னாசி பூவோட மகிமை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த அன்னாசி பூ இருக்குல்ல, இது பணத்தை வசியம் பண்ணக்கூடிய ஒரு பொருள். பணவசியத்துக்கும் ஜனவசியத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இந்த அன்னாசி பூவும் ஒன்று.
அதே மாதிரி தான் கிராம்பு. கிராம்பு அப்படிங்கிறது வாசனை மிகுந்த ஒரு பொருள். அது கூடவே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். இந்த ஒரு பொருளை நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கலந்துக்கணும். அடுத்ததாக தேவைப்பட்டா ஒரே ஒரு பட்டை சேர்த்துக்க விருப்பம் இல்லாதவங்க அது கூடவே 2-3 மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா, மிளகு அப்படிங்கிறது கடன் தொல்லையை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பொருள். வாராகி அம்மனோட வழிபாட்டிலையும் பைரவரோட வழிபாட்டிலையும் இந்த மிளகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த 2 தெய்வங்களை வணங்கணும்னா நமக்கு எதிரிகள் தொல்லை இருக்க மாட்டாங்க. எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது, தொழிலில் போட்டி போடாமல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த மிளகு வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சஷ்டி விரதம் அன்னைக்கு கடன் தொல்லை தீர்த்துக்கிறதுக்காக இந்த மிளகை நம்ம சேர்த்துக்க சொல்கிறோம். இது கூட தேவைப்பட்டா ஒரு துளி மஞ்சள் தூளையோ இல்லை ஒரு துளி கல்லுப்பையோ சேர்த்துக்கலாம். அது தனிப்பட்ட விருப்பம் தான். இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இதில் எல்லா பொருளையும் கலந்து நீங்கள் குளித்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பொருட்கள் தான் நாங்கள் இருக்குது, ஏதாவது ஒரு பொருளாக கலந்துக்க போகிறோம் அப்படின்னாலும் தாராளமாக கலந்துக்கலாம். குளிக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னாடி இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை கலந்துட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சுடுங்க. குளிக்க போகும்போது அந்த தண்ணி பிடிச்சி வச்சுருக்கீங்களே இந்த பொருட்களை கலந்து அதில் உங்களோட ஆள்காட்டி விரலால் ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுக்குரிய அந்த மந்திரத்தை ஒரு முறை கையால் எழுதுங்க. ஒரு முறை எழுதினாலே போதும். எழுதிட்டு ஓம் முருகா போற்றி இல்லை ஓம் சரவண பவ, உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை சொல்லிக்கிட்டே தலைக்கு குளிச்சுடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ரொம்ப புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. போற்றக்கூடிய பொருட்கள் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தில் இருந்துச்சுன்னா அதை தூக்கி கீழே ஊற்றிடுங்க. அதை மறுபடியும் பயன்படுத்திக்க வேணாம். அடுத்த ஆள் குளிக்கும் போது மறுபடியும் இந்த பொருட்களை கலந்து குளிச்சிருங்க. குடும்பத்தில் பெரியவங்க இருக்காங்கன்னா பெரியவங்க மட்டும் இதை பயன்படுத்தினா போதும். குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரம் தேவைப்படாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே தெய்வ கடாட்சம் இருக்கும். காலை நேரத்தில் குளித்தாலும் சரி, இல்லை சஷ்டி விரதம் அன்னைக்கு காலையில் அங்கே பூஜைலாம் பண்ணிட்டோம், மாலை கோவிலுக்கு போவோம், இல்லை மாலை வீட்டில் பூஜை பண்ணுவோன்னா மாலை குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க தாராளமாக இந்த பொருட்களை சேர்த்து மாலையும் குளிச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். குளிக்கக்கூடிய தண்ணீரில் என்ன வித்தியாசம் வந்துட போகுது, தினமும் நாங்கள் குளிக்கிற தண்ணீர் தான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் இந்த பொருட்களை கலந்து சஷ்டி மாதிரியான, அதுவும் கார்த்திகை மாதத்தில் வந்துடக்கூடிய இந்த சஷ்டி விரதம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். கேட்டதே வாரி வழங்கக்கூடிய கடவுள்களே ரொம்ப எளிமையான கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான சஷ்டி விரதத்தில் வணங்குங்க. அதுவும் சஷ்டி விரதம் அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுக்கும் வீண் போகாது, நல்ல பலன் கிடைக்கும். கூடவே அன்றைய தினம் உங்கள் வீடு பக்கத்தில் கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க. முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருந்தாலும் சரி, 8 நபர்களோ 10 நபர்களோ இல்லை 4 நபர்களோ எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, அத்தனை நபர்களுக்காகவும் ஒரே ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதே தீப வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான். இப்போ சொல்லிக்கூடிய இந்த முறைகள் பயன்படுத்தி இந்த கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த வளபிறை சஷ்டியை நீங்கள் வழிபட்டு பாருங்க. குளிக்கக்கூடிய தண்ணீர் இந்த பொருட்களை சேர்த்து பாருங்க. கட்டாயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.